ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு sathiyaarts. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிஐவை பார்க்கலாம். அதுக்கு வந்து இது மாதிரி நான் ஒரு சீடி எடுத்திருக்கேன். அந்த சீடியில் இருக்கிற ஹோல் வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. சீடி மேலே பெயிண்ட் பண்ணால் வந்து அது அப்படியே உறிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து சரி பண்ணுறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் ஒயிட் சிமெண்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஃபெவிகால், கொஞ்சம் வாட்டர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டோன்னா நம்ம வந்து பெயிண்ட் வந்து உறிஞ்சு விடாது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அதுலேயே நம்ம வந்து ஒரு சைடு வந்து கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஹோல் லைட்டாக இருக்கும். அந்த சைடு தான் வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனான சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒயிட் சிமெண்ட்க்கு பதிலாக வந்து ஏதாவது ஃப்ளார் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளார், இது மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளார் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒயிட் சிமெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து மிச்சம் இருக்கிற அந்த 2 சீடிலையும் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. இதே மாதிரி வந்து நான் கார்ட்போர்ட்லேயும் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டில் வந்து ஈவனாக வந்து கொண்டு வரதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்மூத் ஆகிடும். இப்போ வந்து நான் கார்ட்போர்டில் தான் வந்து இந்த கிராஃப்ட் பண்ண போகிறேன். சிடி கிராஃப்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம வார்லி ஆர்ட் தான் பண்ண போகிறோம். வார்லி ஆர்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப வந்து குயிக்காக வந்து நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு நம்ம வந்து வரையணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இதுக்கு வந்து நம்ம 2 ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ட்ரையாங்கிள் போட்டுட்டு இதுக்கு ஹெட்டு, அதுக்கப்புறம் வந்து லெக், இது மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன சின்னதாக கோட் போட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் சைடில் வந்து ட்ரம் மாதிரி நான் வரைஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஏதோ ஒரு டிசைன் வந்து போட்டுட்டு இது கையில் வந்து 2 கையிலையும் வந்து ஒரு ட்ரம்மோட ஸ்டிக் இருக்குது இல்லையா, அது இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த கையிலையும் வந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு கேர்ள் வரைஞ்சிட்டோம். இப்போ இதே மாதிரி வந்து ஒரு பாய் வரைய போகிறோம். அதுக்கும் இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இதுக்கு லெக்லாம் வந்து இது மாதிரி வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஹெட்டு இது மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா வேலை முடிச்சிடும். இதோட கையிலையும் வந்து அந்த ட்ரம்மோட ஸ்டிக் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிட்டு போகிறோம். இப்போ சென்டரில் வந்து ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சைடில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஜிக்ஸாக்காக வந்து நான் சைடில் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். அது மாதிரி பார்டர் மாதிரி வரைகிறதுனால ஒரு நல்ல ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ட் கிடைக்கும். நம்ம வந்து இது ஒரு கடையில் வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நாமளே செஞ்ச மாதிரி வந்து அவ்வளோவா தெரியாது, நம்ம கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி சைடில் ஜிக்ஸாக்காக வந்து இந்த கார்ட்போர்ட் சுற்றி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பிளாக் கலர் இது மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, சைட்லேயும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இதை டிசைன் பண்ணுறதுக்காக அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி டாட்டாக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கும் போது நல்லா போல்டாக தெரியும் டிசைன்ஸ்லாம். இதே மாதிரி இந்த ஃப்ரேம் சுற்றி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த வார்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து ஒயிட் கலரில் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ளைனாக பிளாக் கலர்லேயே இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கும் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் ஒயிட் கலரில். இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த கேர்ளோட ட்ரெஸ்ஸில் கீழே வந்து சின்னதாக ஒயிட் கலரில் டாட்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக. சென்டரில் இருக்கிற கேர்ள்லேயும் வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக அது மாதிரி வந்து டாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு பேங்கிள் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே கொண்டை போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் டாட்ஸ் வந்து வச்சுருக்கேன். டாட் வைக்கிறதுக்கு நம்ம பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டாட் வைக்கிறதுக்கு. இதே மாதிரி வந்து நான் மிச்சம் 3 கார்ட்போர்ட்லேயும் வந்து டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் வாலில் வந்து டபுள் ஸ்ட்ரெயிட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட குயிக்கான ரொம்ப சிம்பிளான டிஐவை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.